أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات وكما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்முடைய ஹாஃபிஸா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 ஜுஸு முடிச்சிட்டாங்க. 11வது ஜுஸு முடித்து 12ல் பாதி போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பெரிய நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தைக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஆயத்தை தாங்களுக்கு முன்னாடி ஓதி காட்டினோம். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறு வயதிலே சிறு பிராயத்திலே நாங்கள் இருக்கும் சமயத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களின் மீது எப்படி கருணை காட்டினார்களோ அதே போன்று அவர்களின் மீதும் நீ கருணை காட்டுவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அடிக்கடி எல்லா தொழுகையிலுமே ஓதுவோம். இன்னும் தெளிவாய் எல்லா தொழுகையிலுமே ஓதுவோம். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. அல்லாஹ் அக்பர். கவனமாக கேட்கணும், முழு கவனத்தோடு கேட்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. யமன் தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா உவைஸ் கர்னி. உவைஸ் கர்னி. அவங்க அப்பா பேர் அம்மார், உவைஸ் பின் அம்மார். கர்னி அப்படிங்கிற அவங்க வம்ச பேர். பெரியன்பர்களே, யமன் தேசத்தில் இருந்து ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவருக்கு எழுதுறார். யா ரசூலுல்லாஹ், நான் ஈமான் கொண்டேன். உங்ககிட்ட சஹாபாக்கள் உங்ககிட்ட யார் பார்த்து யமன் தேசத்துக்கு வந்தாங்களோ அவங்க கையால் அவங்களுடைய கரங்களால் நான் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டேன். என்னுடைய பெற்ற தாயும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன். நான் அதாவது கரும் நிறத்தை சார்ந்தவன். நீக்கிறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? சஹாபாக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தாரீக் வரலாறுல 100% அதாவது கரும் நிறத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. நீக்ரோஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. சஹாபாக்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 80% நீக்ரோ தான். அதாவது ஹஃபி அப்படிங்கிற அரபியில், ஹஃபி அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் சொல்கிறோம்ல, வெஸ்ட் இண்டீஸ். சூடான்காரங்க கிடையாது. சூடான்காரங்க சும்மா லைட்டாக தான் கருப்பாக இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்காரங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 15 ஹைட்டு 12 ஹைட்டு இருப்பாங்க. ஹஜ்ஜில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்மளாம் பச்சா, அவங்க கால் தொடங்கி தான் வருவோம், இடுப்பு கூட வரமாட்டோம், காலுக்கு தான் வருவோம். அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். வேடிக்கை என்ன அப்படின்னா, ஹஜ்ஜில் அவங்க அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. அவங்க காலுக்கு கீழே அந்த கமுக்கட்டுல உள்ள பூந்து இந்தோனேஷியாக்கார உள்ளில் வந்துடுவாங்க. அவங்களாம் யாரும் அதை ஷார்ட்டாக கிட்டப்படமையாக இருப்பாங்க. ஒரே சைஸில் இருப்பாங்க. யார்? இந்தோனேஷியாக்காரன். ரொம்ப சூட்டிப்பானவங்க. அப்படி இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் ஒரு செகண்டில் வந்துடுவான். நீக்கிறோக்காரன் இப்படி நடந்து போகிறதுக்குள்ள அவங்க கவட்டுக்கையில் உள்ள பூந்துருவாங்க. 2 காலுக்கு நடுவில் பூந்து அப்படி வெளியில் வந்துடுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தவறு செய்வான். அவங்கள மாதிரியும் நம்ம ஈடு கொடுக்கவே முடியாது. ஒன்றுலிபாய் அப்புறம் ஆர்வமாக செய்வான். ஹேர் பெரிய நண்பர்களே, மனிதர்கள் எத்தனை வகையான மனிதர்கள் நம்ம ஹஜ்ஜில் பார்க்கலாம். ஹேர் அல்லாஹ் எல்லாத்துக்குமே இந்த நசீப் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். பெரிய நண்பர்களே, இப்போ சஹாபாக்களை பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது எல்லாமே 80% நீக்ரோ தான். கரும் நிறத்தை சார்ந்தவர்கள். கரும் நிறத்தை சார்ந்தவர்கள் 20% தான் கொஞ்சம் சவுதி வெள்ளையா இருப்பாங்க. இப்படி இருக்கும் சமயத்தை ஒரு கடிதம் எழுதுறார் யமன் தேசத்திலிருந்து. நான் கரும் நிறத்தை சார்ந்தவன், சுமாரான ஹைட்டு, சுமாரான ஹைட்டு. என்னுடைய பேர் உவைஸ் கர்னி. உவைஸ் கர்னி என்னுடைய பேர். நான் உங்களை நேரில் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நெஞ்சி பெருமானார் காலத்தில் பிறந்து அவங்களுடைய காலத்தில் இருந்து அவங்கள பார்க்கறதுக்கு எவ்வளோ துடிப்பு இருக்கும் அவருக்கு. எவ்வளோ ஆர்வம், எவ்வளோ துடிப்பாக இருப்பாங்க, எவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க. இப்போ நிர்பந்தம் என்ன அப்படின்னா, நான் ஏழ்மையான காரணத்தில் யமன் தேசத்தில் இருந்து நான் மதீனாவுக்கு என்னால் வர முடியல. சவாரி என்கிட்ட எதுவுமே இல்லை. 2வது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து கூட நான் வந்துடுவேன். ஆனால் என்னுடைய தாயார் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்பா இல்லை, அப்பா இறந்து போயிட்டார். அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வியாதிஸ்தர், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நான் ஒரே பையன்தான். நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா, நான் மதீனாவுக்கு உங்களை சந்திக்க வந்துட்டேன் அப்படின்னா மாசக்கணக்காயிடும். யமன் தேசம் எங்கே இருக்குது, மதீனா எங்கே இருக்குது, ரொம்ப மாசக்கணக்காயிடும். அப்படி இருக்கும் சமயத்தில் என்னுடைய தாயை யார் கவனிப்பா? அதனால உங்கள்கிட்ட ஒரு சாதாரண ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய தாயுடைய பணிவிடை நான் செய்யிட்டா இல்லை உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வரட்டா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. சுப்ஹானல்லாஹ். என் தாயை நான் சந்திக்கு இங்கே அல்லாஹ்வுடைய கிருபையில் அவங்கள பணிவிடை செஞ்சுட்டு இருக்குட்டா, என்னுடைய நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இல்லை நான் உங்களை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன், துடிப்பாக இருக்கிறேன், உங்களை நேரில் பார்க்கறதுக்கு வரட்டா அப்படின்னு கேட்குறான்.
அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எழுதுறாங்க அப்படின்னா பதில், அதற்கு உபை பின் கஅப் அவங்களை கூப்பிட்டு, நீ என்ன சந்திக்க வர வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் ஒரு தளபதியுடைய கணக்கு. பெருமானாருடைய ஒரு தலைவர் அப்படின்னா அவருடைய ஆர்வங்கள், அவருடைய உணர்வுகள் இதுதான். என்ன சந்திக்கிறது பெருசல்ல, என்ன சந்திக்க நீ வராத, உன்னுடைய தாயை நீ கவனி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், அதாவது சொர்க்கம் என்பது தாயுடைய பாதங்களுக்கு கீழே இருக்கின்றது. அதனால் உடைய தாயை நீ முதல்ல கவனி, என்ன சந்திக்க வேண்டாம், நீ வர வேண்டாம், என்ன சந்திக்காத, நீ தாயை கவனி அப்படின்னு மறுலட்சம் அனுப்பிச்சுட்டார். பெருமானார் சொன்ன உடனே அவர் வரவே இல்லை. அல்லாஹ் அக்பர், வரவே இல்லை. நாயகம் காலத்தில் பிறந்து ஈமான் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு கண்ணால் பார்க்க முடியல அவர்னால. ஏன்? நாயகம் சொல்லிட்டாங்க வராது அப்படி, அதனால வரல. ஒரு காலம் போச்சு. போன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் உமரையும் ஹஜரத் அலியை கூப்பிட்டார். ஒருத்தர் மாமனார், இன்னொருத்தர் மருமகன். ஹஜரத் அபூபக்கர் ஹஜரத் உமர் மாமனார், ஹஜரத் உஸ்மான் ஹஜரத் அலி மருமகன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் உமரையும் கூப்பிட்டார், ஹஜரத் அலியையும் கூப்பிட்டார். கூப்பிட்ட பிறகு ரெண்டு பேர்த்தையும் சொன்னாங்க, பெருமாசுடைய இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய வருஷம், அளவுக்கு சொந்தமாகக்கூடிய அந்த வருஷம், கடைசி வருஷம், அந்த வருஷத்துல ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உமர் அலி, நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய முஹப்பத்தான என்னுடைய கட்டளைக்கு இணங்க, என்னுடைய பேச்சை கேட்டு சஹாபி என்ற அந்தஸ்தையே விட்டு கொடுத்த ஒரு பெரிய மகான், அவுலியா, இறை நேசர், அல்லாஹ்வுடைய அடியான். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்துக்கு மதீனாவுக்கு வருவாங்க, அவங்கள நீங்க சந்திப்பீங்க. சந்திக்கும் சமயத்துல நீங்க ரெண்டு பேருமே அவங்கள்ட்ட போய் சொல்லணும், எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னதா சொல்லணும் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர். ஹஜரத் அபூபக்கர் பக்கத்துல இருக்கிறார். அவர் கிட்ட யார் ரசூலுல்லாஹ், அவர் சஹாபி கூட கிடையாது, உங்களை பார்க்கவே இல்லை, அவர் சாதாரண மனிதர் தான். சஹாபியுடைய அந்தஸ்து பெரிய அந்தஸ்து. ஆனா நீங்க யாரை துவா செய்ய சொல்றீங்க? ஹஜரத் உமர், ஹஜரத் அலி, இவங்க ரெண்டு பேரும் சாதாரணவங்களா? அல்லாஹ் அக்பர். ஹஜரத் உமரை பத்தி சொல்லப்படுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன காத்தமுன் நபி லா நபிய பாதி, நான் இறுதி நபி, எனக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போவது கிடையாது. வலவ் கான நபியுன் லகான உமர், ஒருவேளை எனக்கு பின்னால் நபியாக அல்லாஹ் யாரையாவது அனுப்புவதாக இருந்தால் லகான உமர், அது உமராகத்தான் இருப்பார். அல்லாஹ் அக்பர். ஏஞ்சி ஹஜரத் அபூபக்கர் சொல்லல, ஹஜரத் உஸ்மான சொல்லல, ஹஜரத் அலி சொல்லல, இன்னும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்கள சொல்லல. ஆனா உமரை ஏன் சொன்னாங்க? 11 ஆயத்துக்கள் பெருமானாருடைய காலத்துல அவங்க என்ன இஷ்டப்பட்டாங்களோ, என்ன விரும்பினாங்களோ, அதற்கு தகுந்தால் போல் சட்டதிட்டங்களை அல்லாஹ் உலகத்திலே இறக்கினான். பர்தாவுடைய சட்டம் ஹஜரத் உமர் தான் விரும்பினார். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி அந்நிய பெண்கள் வரக்கூடாது, இவங்க பார்க்க கூடாது. அந்நிய பெண்களுக்கு முன்னாடி அந்நிய ஆண்கள் வரக்கூடாது, ரெண்டு பேருமே சந்திக்க கூடாது, பார்க்க கூடாது. பர்தாவுடைய சட்டம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனைக்கு கூட வரல. ஆனா ஹஜரத் உமருடைய சிந்தனைக்கு வந்துச்சு, அல்லாஹ் உடனே அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இது மாதிரி ஒண்ணு ரெண்டு கிடையாது, 11 ஆயத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஹஜரத் உமர் எப்படி விரும்பினார்களோ அதே போன்ற ஆயத்துக்கள் இறக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை எனக்கு பின்னாடி நபியா வந்தா அது உமரானா இருப்பாரு அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அது ஒரு அந்தஸ்து, அது நாயகனுடைய வாயால சொல்லல, அவங்களே சொன்னாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, மேராஜுக்கு போனாங்க, ஒரு பெரிய முத்துக்களால் செய்யப்பட்ட பெரிய மாளிகையை பார்த்தாங்க. பெருமானார் ஹஜரத் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, இந்த முத்து மாளிகை யாருடையது அப்படின்னு. ஹஜரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, உங்களுடைய அடிமை குறைஷி வம்சத்தை சார்ந்த, உங்களுடைய வம்சத்தை சார்ந்த ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய பங்களா இது அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல சொர்க்கத்துல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ள போலான்னு நினைச்சாங்க, போகல. மேராஜுக்கு போயிட்டு உமர்கிட்ட சொன்னாங்க, உமர், உன்னுடைய மாளிகை சொர்க்கத்துல நான் பார்த்தேன், என் வீட்டுக்கு முன்னாடி இருந்தது முத்துக்களால் செய்யப்பட்ட மாளிகை அப்படின்னு. அப்ப சொன்ன, நான் உள்ள போலான்னு இருந்தேன்பா, ஆனா நீ பெரிய ரோசக்காரையா, நீ உனக்கு ஒரு ரோசம் வந்துடும் அப்படின்னு நான் போகல. அல்லாஹ் அக்பர். ஹஜரத் உமர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய புனித பாதங்கள் அங்க படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா நான் உங்ககிட்ட ரோசப்படுவேனா அப்படி. இப்படி எல்லா விஷயத்திலையுமே சிறப்பான முறையில் தீன்தாரியாக, தீனுக்காக வேண்டி உயிரியே விட்ட மாபெரும் திலகம் ஹஜரத்தே சய்யிதுனா அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் வாயால சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டது. அவருக்காக வேண்டி சஹாபியே இல்லாத ஒரு இறை நேசர் துவா செய்யறதா?
யார் கேட்கிறா? ஹஜ்ரத் அபூபக்கர் கேட்கிறார். ஹஜ்ரத் அலி சின்ன வயசு இருந்தாலும் ஹைரோன், ஆனா ஹஜ்ரத் உமர் ரொம்ப பெரியவர். இப்படி இருக்கும் சமயத்துல பெருமா சொன்னாங்க, அவரு ஒருத்தர் கண்டிப்பா வருவார் மதீனாவுக்கு. அப்ப நீங்க 2 பேருமே அவங்க கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லணும். இவங்க 2 பேருக்காக வேண்டி நீங்க துவா செய்யணும். யாரு? உவைஸ் கர்னி, அவர் துவா செய்யணும். அப்படி நீங்க 2 பேர் சொல்லுங்க அப்படின்னா. சரி, ஒரு காலம் முடிஞ்சிச்சு. ஹஜரத் அபூபக்கருடைய காலமும் போயிடுச்சு. ஹஜரத் உமர் அரசர் ஆயிட்டார். ஹஜரத் உமர் வருஷம் வருஷம் ஹஜ் செய்வார். ஹஜரத் உமர் ஆண்டுதோறும் ஹஜ் செய்வார். உடனே என்ன செஞ்சாரு? நேரம் அல்லாஹ்வுடைய கீழ ஹஜ்ஜுக்கு போனார். ஹஜ்ஜுக்கு போய் மீனால உட்கார்ந்து எல்லா மக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை உவைஸ் வந்திருப்பாரோ அப்படின்ட்டு நேரா எந்திரிச்சு, யமன் தேசத்துல இருந்து வந்தவங்கள யார் எந்திரிங்க பார்க்கலாம் அப்படி. யமன் தேசத்துல இருந்து யார் யார் வந்தீங்க ஹஜ்ஜுக்கு, எந்திரிங்க பார்க்கலாம் அப்படி. எல்லாம் ஒரு குரூப் எந்திரிச்சு நீங்களே யமன் தேசத்துக்காரங்களா? ஆமாங்க. உங்க இதுல முராத் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க யாரு? அவங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்களும் உட்காருங்க. முராத் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க அவங்க மட்டும் நின்னாங்க. ஒரு 20 பேர் நின்னாங்க. இப்ப நின்ன பிறகு நீங்களா முராதா? ஆமா. இதுல கர்ன் அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்தவங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்களா உட்காருங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் நின்னார். கர்ன் அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்த ஒருத்தர் மட்டும் நின்னாரு, மற்றவங்களா உட்காந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ கர்ணியா அப்படின்னு. ஆமாங்க, நான் கர்னுடைய வம்சத்தை சார்ந்தேன். உனக்கு உவைஸ் கர்னி தெரியுமா? தெரியுங்க, என்னுடைய அண்ணன் பையன் அப்படி. அவர் எங்க இப்ப அப்படின்னு. ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அரஃபாவுடைய மைதானத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னாரு. ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அரஃபாவுடைய மைதானத்துக்கு. அவன் கொஞ்சம் புத்தி சுவாதனை கம்மி தாங்க அப்படின்னா. யாரு? அந்த அவங்க சித்தப்பன் சொல்றாரு, அவங்க கொஞ்சம் புத்தி சுவாதனை கம்மிங்க அப்படி. அதற்கு இவர் சொன்னாரு, உன்னுடைய புத்தி தான் ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு. உட்காரியா அப்படின்னு உட்கார வச்சுட்டார். நேரா ஹஜரத் அலியை கையை பிடிச்சார், வண்டியில ஏறினார், ஒட்டகத்துல உட்காந்துட்டான். 2 பேரும் மீனால நேரா அரஃபாவுடைய மைதானத்துக்கு போனா ஒரு மரத்துக்கு கீழே ஹஜரத் உவைஸ் கர்னி தொழுதுட்டு இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். இவங்க 2 பேருமா பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. 2 பேர் யாரோ வந்திருக்காங்க தெரிஞ்ச உடனே ஹஜரத் உவைஸ் கர்னி தொழுகை சலாம் கொடுத்துட்டு, யாருங்க நீங்கன்னு கேட்டார். நான் யாருன்னு இருக்கிறது முதல்ல இருக்கட்டும், நீ முதல்ல உவைஸ் கர்னியான்னு கேட்டார். ஆமாங்க, நான் தான் உவைஸ் கர்னி. நீங்க இதெல்லாம் ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு. ஹஜரத் அலி சொன்னாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அதாவது இவர் யார் அப்படின்னா அமீர் முஃமினீன் ஹஜரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. சொன்ன உடனே ஒரு ஆட்டம் கண்டு போச்சு. யாருக்கு? உவைஸ் கர்னிக்கு. எங்க தெரியாம ஏதோ இன்னும் கேட்டு போட்டேன், என்னமோ பேசிட்டேன், தப்பா அடிச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க அப்படி. அப்புறம் சொன்னாரு, உங்களுடைய கையை உயர்த்து அப்படின்னாரு. டைரக்டா தான் யாரு? ஹஜரத் உமர் 2 கையும் உயர்த்து அப்படின்னாரு. எதுக்குங்க அப்படின்னு. எங்க 2 பேர்த்துக்காக வேண்டி துஆ செய் அப்படின்னாரு. அல்லாஹ் அக்பர். ஹஜரத் உவைஸ் கர்னி அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டார். ஏங்க, நீங்க அமீருல் முஃமினீன் உமர், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் ஹஜரத் அலி ஷுஜாவுத்துக், அதாவது வீரத்துல பயங்கரமானவர், இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய சஹாபாவுடைய அந்தஸ்து என்ன? நீங்க குலஃபாய ராஷிதீன், மிகப்பெரிய அரசர்கள், உங்களுக்காக வேண்டி நான் துஆ செய்யறதா? என்னங்க காமெடி பண்றீங்க அப்படி. ஹஜரத் உமர் சொன்னாரு, இல்லப்பா, நான் விளையாட்டுக்கு சொல்லல. சர்க்காரே துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கிட்ட சொன்னாங்க, ஒரு காலத்துல வருவார் என்னுடைய அல்லாஹ்வுடைய அடியான் உவைஸ் கர்னி, உன் பேரை சொல்லி அவங்க வந்த பிறகு அவங்களை சந்திச்சீங்கன்னா 2 கரம் ஏந்தி எங்க 2 பேர்த்துக்காக வேண்டி உங்களை துஆ செய்ய சொல்லி நாங்க சொல்லல, சர்க்காரே துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க அப்படி. ஹஜரத் உவைஸ் கர்னி அப்படியே கதறி அழுகிறார். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய மகான்களுக்காக வேண்டி நான் துஆ செய்யறதா அப்படி. அவங்க சொன்னாங்க, எதுக்காக வேண்டி இந்த அந்தஸ்து? முஹத்திஸீன்கள் கீழே எழுதுறாங்க, இப்படிப்பட்ட பெரிய குலஃபாய ராஷிதீன் ஹஜரத் உமர், ஹஜரத் அலி போன்ற பெரிய பெரிய மகான்கள், சஹாபாக்கள், இவர்களுக்காக வேண்டி சஹாபியே இல்லாத ஒரு இறைநேசர் துஆ செய்வதா? என்ன காரணம்? எதற்காக வேண்டி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்பதாக முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. ஹஜரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, ஹஜரத் உவைஸ் கர்னி எப்ப 2 கரம் ஏந்தி துஆ செய்தாலும் அல்லாஹ் தஆலா அவருடைய கைகளை வெறும் கையோட अल्लाह திருப்புவதே கிடையாது. अल्लाह अकबर. कब हाथ उठावा दुआ करे तो भी अल्लाह उसे भरपूर कुछ ना कुछ दे देता है. कभी उसकी दुआ को रद्द नहीं करता. எப்பயுமே அவருடைய துஆவை அல்லாஹ் மறுக்கிறதே கிடையாது. 2 கரம் ஏந்தி உவைஸ் கர்னி எப்ப துஆ கேட்டாலும் அல்லாஹ் அவருடைய எல்லா துஆவையும் கண்டிப்பாக அங்கீகரித்துக் கொள்கின்றார். அவங்களை வெறும் கையோட அல்லாஹ் தஆலா திருப்பறதே கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. பெரிய நண்பர்களே, முடிஞ்ச உடனே ஹதீஸ்ல முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி ஷரீஃபில் முஹத்திஸின்கள் கூறுகின்றார்கள். என்ன அப்படின்னா, நாளைக்கு மறுமையில எல்லா சொர்க்கவாசிங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த சமயத்தில் உவைஸ் கர்னியும் சொர்க்கத்துக்கு போவார். நல்லா கவனமா கேட்கணும், இப்பதான் நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். உவைஸ் கர்னியும் சொர்க்கத்துக்கு போவான். போகும் சமயத்தில் சொர்க்கத்துடைய தலைவாசலுக்கு வந்த பிறகு அல்லாஹ் சொல்லுவான் ரிஸ்வான், அதாவது அந்த காவலனை பார்த்து சொல்லுவான், உவைஸ் கர்னியை மட்டும் அப்படியே ஓரங்கட்டு அப்படின்றான். அவரை மட்டும் அப்படியே ஃபில்டர் பண்ணு அப்படிமா. அவரை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமா நிப்பாட்டிடுவான். உவைஸ் கர்னிக்கு மனசுல அப்படியே ஆதங்க, ஆட பாவமே, கை கட்டுறது வாய் கட்டாம போச்சு, சொர்க்க தலைவாசல் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், உள்ள அனுப்பாம நம்மளை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க, ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டாங்களே, என்ன நடக்க போகுதோ என்னமோ, நம்முடைய வாழ்க்கையில பெரிய தப்பு செஞ்சுட்டோமோ, அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியலையே, நரகத்துல போட்டுருவானா, எல்லாமே போறாங்களே அப்படின்னு ஒரு கலக்கத்துல இருப்பார். யாரு? ஹஜரத்தே உவைஸ் கர்னி. அந்த சமயத்துல எல்லாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு தனி தீதார் கொடுப்பான். தனியா அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, ஏய் உவைஸ் கர்னி, பயப்படாத, எனக்கு பின்னாடி நிக்கிறாங்க பாரு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க, இவங்க எல்லாமே நரகவாதிகள், நரகத்துக்கு போகக்கூடியவங்க, எல்லாம் ஃபைசலா பண்ணிட்டேன், நீ உன்னுடைய விரலை எடுத்து யார் யாரை காக்குறியோ அத்தனை பிரத்தியுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றீங்க? जिसकी तरफ तू इशारा करेगा, अपनी उंगली की इशारा जिसकी तरफ करेगा, तमाम को हमने जन्नत को पहुंचा देंगे. எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவேன். நீ விரல மட்டும் காட்டு யார் யார் அப்படி, நேர விரல காட்டு இவன் 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 அப்படின்னு அத்தனை பேர்த்தையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். இவங்க எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடியவங்க. நீ விரல காட்டுன அப்படின்னா உன்னுடைய பரக்கத்தை கொண்டு, உன்னுடைய துஃபைலை கொண்டு நான் என்ன செய்வேன், நரகத்திற்கு ஃபைசலா செய்யப்பட்ட அந்த நரகவாதிகளை உன்னுடைய வரக்கத்தை கொண்டு நீ விரல காட்டு அப்படின்னா அத்தனை பேர்த்தை தூக்கி சொர்க்கத்தில் போட்டுருவேன். இதுதான் ஃபைசலா. உவைஸ் கர்னி அப்படி ஆடி போயிடுவார். என்னடா இது அப்படி. சரி பெரியவர்களே, இந்த அந்தஸ்து எதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது? தொழுகைக்காக வேண்டியா, நோன்புக்காக வேண்டியா, ஜகாத்துக்காக வேண்டியா, ஹஜ்ஜுக்காக வேண்டியா, குர்ஆன் திலாவத்துக்காக வேண்டியா, ஜிக்ருக்காக வேண்டியா, தர்மங்களுக்காக வேண்டியா? எதுக்கும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான். ஹஜரத் உவைஸ் கர்னி கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த அந்தஸ்து எதுக்காக வேண்டி எனக்கு கொடுத்த அப்படி? அப்ப சொல்லுவாங்க, உன்னுடைய பெத்த தாய்க்கு நீ செஞ்ச பணிவிட, அந்த பணிவிட எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் அக்பர். तेरी माँ की खिदमत तूने अपनी जिंदगी में किया, माँ की खिदमत की वजह से सहाबी का जो दर्जा है उसको तूने छोड़ दिया. सहाबी அப்படிங்கிற அந்தஸ்தை நீ விட்டுட்ட. அல்லாஹ் அக்பர். உன்னுடைய தாய்க்கு நீ எவ்வளவு பணிவிட செஞ்ச அப்படின்னா நான் அதை பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் சந்தோஷமாயிட்டேன். தாய்க்கு பணிவிடை செய்ததற்காக வேண்டி உவைஸ் கர்னிக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அக்பர். சிந்திச்சு பாருங்க. ஆக பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் பெற்ற தாய்க்காக வேண்டி துஆ செய்யுங்க, தன்னுடைய தகப்பனருக்காக வேண்டி துஆ செய்யுங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் பெத்த தாயை எவ்வளவு உதாசீனப்படுத்துறாங்க. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு மனைவியுடைய பேச்சுக்களை கேட்டு, அக்கம் பக்கம் தன்னுடைய சொந்தக்காரருடைய பேச்சுக்களை கேட்டு பெற்ற தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வலா தகுல் லஹுமா உஃப். உஃப் அப்படிங்கிற வார்த்தையை கூட தாய்க்கு முன்னாடி சொல்லக்கூடாது. வகூலு கௌலன் கரீமா, அவங்க கிட்ட கண்ணியமான முறையில் பேசணும். பெரிய நண்பர்களே, நான் ஒரு விஷயம் முசல்லான உட்காந்து சொல்றோம், நல்லா கவனமா கேட்கணும். பெத்த தாய் தந்தை ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மனிதன் துன்பத்தை கொடுக்கின்றான், இந்த உலகத்தில் அவர்களை ரொம்ப மோசமான நிலைமையில துன்புறுத்துகின்றான், எந்த விதமான பணிவிடை செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதனை உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நாயை விட கேவலமாக்கிடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில் அப்பாற்பட்ட விஷயம், உலகத்திலேயே அடுத்த செகண்ட் எல்லாம் காட்டுவான். பெத்த தாய் தந்தையை நீ கேவலப்படுத்தின, அவங்களுடைய மனம் நோகும்படி நீ நடந்துகிட்ட, உலகத்திலேயே உன்னை நாயை விட கேவலமாக்கிடுவேன், நீ உலகத்திலே அனுபவிப்ப என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தியமான வாக்குறுதிகள் நீ உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக பெரிய என்பதிலே பெத்த தாய் தந்தை இல்லை அப்படின்னு உலகத்தில் நம்ம வந்திருக்க மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தாய் தந்தைக்கு ஒரு மனிதன் பணிவிடை செய்யாமல் அவருடைய மனதை நோகடித்தான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய எந்த அமல்களுமே அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க என்ன சஜதா செஞ்சாலும் சரி, நீங்க என்ன திலாவத்து செஞ்சாலும் சரி, நீங்க என்ன நோன்பு வச்சாலும் சரி, நீங்க என்ன சஜதா தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, பெத்த தாய் தந்தையினுடைய மனம் நோகும்படி நீங்கள் உலகத்தில் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய எந்த அமல்களையும் நான் ஏத்துக்க மாட்டேன். எந்த அமல்களையுமே நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவேன். முதல் வானத்திலே எல்லாம் நிப்பாட்டிடுவான். இந்த அமல் எனக்கு தகுதி கிடையாது. இவனுடைய அமல் என்கிட்ட வரத்துக்கு தகுதி கிடையாது. ஏன்? பெத்த தாய் தந்தையை இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மனம் நோகும்படி நடந்திருக்கின்றான். உவைஸ் கர்னி ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். எதுக்காக வேண்டி? எந்த இபாதத்துக்காக வேண்டியும் அல்ல, பெத்த தாய் தந்தைக்கு ஹிதுமத் பணிவிடை செய்தார்கள். அந்த உன்னதமான இபாதத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சஹாபாக்களை காட்டிலும் ஒரு படி மேலாக மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு அமல்களை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றோர்களுக்கு மதித்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவருடைய மனம் நோகும்படி இல்லாமல் சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்ச நாள் வாழ்றோம். அந்த தாய் தந்தையுடைய துஆ அதுதான் நமக்கு பெரிய முக்கியம். பெரிய அடிக்கடி சொல்லியிருக்கிற இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்கிறாரு, ஹஜரத் ஹமார்லியே துஆ கரோ. அவர் கேட்டாரு, உங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்களா அப்படி? ஆமா இருக்கிறாங்க. அட தீவானா, பெத்த தாயுடைய துஆவை காட்டிலும் என் துஆ ஒண்ணுமே கிடையாதுடா. பெத்த தாயுடைய துஆ நபிமாவுடைய துஆவுக்கு ஒப்ப அல்லாஹ் கபூல் செய்யறான். என்ன முகமது அலி பாய், பெத்த தாய் இருக்கிற அப்துல் ரஹ்மான் சார் சுதைசி யாரு? காபத்துல்லாவுடைய இமாம். அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? நான் காபத்துல்லாவுடைய இமாம் ஆனதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, அவரே சொல்றார், என்னுடைய தாயுடைய துஆ தான் அப்படிங்கிறார். அவங்க தாய் அடிக்கடி சொல்லுவாங்க, சல் அல்லாஹ் துஜே கானே காபா கா இமாம் பனா தே, அடிக்கடி சொல்லுவாங்களாமா. அவன் ஏதாவது அப்துல் ரஹ்மான் சுதைசி சாப் ஏதாவது இறக்க உடக்கு செஞ்சாலும் அந்த தாய் பத்துவா கொடுக்க மாட்டாங்களாமா. அந்த தாய் கோபத்துல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சல் அல்லாஹ் துஜே காபா கா இமாம் பனா தே, அல்லாஹ் உனக்கு காபத்துலோட இமாம் ஆக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த தாயுடைய துஆ பரக்கத்துல தான் நான் காபத்துல்லாவுடைய இமாமே ஆனேன் அப்படின்னு அவருடைய வாயால சொல்றான். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அதனால தாயுடைய துஆ தான் வாங்கணுமே தவிர பத்துவா வாங்கக்கூடாது. நூசுபில்லா. இன்னைக்கு பார்க்குறோம், பெத்த தாய்க்கு தான் பிள்ளைக்கு எவ்வளோ பத்துவா கொடுக்குறாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, மோசமான விஷயம். அது புனிதமிக்க ரமலானுடைய மாசம். சில நேரங்களில் துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ சாபம் செய்யறோம். மனசார எந்த தாய் தந்தையும் சாபம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கோபத்தில் செய்யக்கூடிய சாபம் நௌசுபில்லா மலக்குமார்கள் ஆமீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்ம கையாலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? மோசமான நிலைமையில தள்ளிட்டோம். அதனால தயவு செஞ்சு எவ்வளவு கோவப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பத்துவா கொடுக்காது, துவா கொடுங்க. எனவே தாய் தந்தையுடைய துவா தான் பிள்ளைகளுடைய பெரிய ஒரு ஊண்டுகோல். நான் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் பெற்ற தாய் தந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் உயிரோடு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.